நான் ஸ்கேம் பண்றேன், நான் ஸ்கேம் பண்றேன்னு எல்லாருமே சொல்றீங்க ஃபேமிலிஸ். ஆனா நான் உண்மையிலேயே ஸ்கேம் பண்ணவே இல்லை ஃபேமிலிஸ். என்னாச்சுன்னா நம்ம இப்ப ரீசெண்டா ஒரு கார் எடுக்க போறோம்னு சொல்லியிருந்தோம் ஃபேமிலிஸ். அந்த வீடியோவுக்கு எல்லாரும் பொறாமப்பட்டு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க ஃபேமிலிஸ். அவ்வளவு நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்னு போட்டிருந்தோம் ஃபேமிலிஸ். அதுல ஒரு 10-20 பேருக்கு மணி லாஸ் ஆயிடுச்சு ஃபேமிலிஸ். இப்போ எனக்கு கொஞ்சம் பேருக்கு இப்போ எல்லாத்துக்கும் மணி கொடுத்துட்டு இருக்கேன் ஃபேமிலிஸ் கொஞ்சமா. இன்னும் யாரெல்லாம் மணி லாஸ் ஆயிருக்கீங்களா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க ஃபேமிலிஸ். உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல நான் உங்களோட அமௌண்ட்டை போட்டு விட்டுறேன் ஃபேமிலிஸ். ஏன் நாம மட்டும்தான் கேம் ப்ரொமோஷன் போட்டுட்டு இருக்கேன்னா இங்க இருக்க எந்த யூடியூபருமே கேம் ப்ரொமோஷன் போடவே இல்லையோ, எல்லாருமே போட்டாங்க. இந்த சின்ன பையன் இந்த வயசுல இவ்வளவு தூரம் வளர்ந்து வரான்னு பொறாமையில எல்லாரும் நான் ஸ்கேமர்னு போட்டுட்டு இருக்காங்க ஃபேமிலிஸ். என்னோட ஃபேமிலிஸுக்கு தெரியும் ஃபேமிலிஸ் நான் ஸ்கேம் பண்றேன்னா இல்ல நான் வீடியோ பண்றேன்னா இல்லன்னு என்னோட ஃபேமிலிஸ் என்னைய ஃபாலோ பண்ற மக்களுக்கு தெரியும் ஃபேமிலிஸ். இப்போ வரைக்கும் இப்போ 2 நாளா ஸ்கேம் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஃபேமிலிஸ். ஆனா அந்த 2 நாள்ல எனக்கு ஒரு ஃபாலோ கூட அன்ஃபாலோ ஆகல ஃபேமிலிஸ். எதுக்காண்டினா மக்கள் என் மேல வச்சிருக்க அந்த அளவுக்கு இருந்த நம்பிக்கை தான் ஃபேமிலிஸ். அந்த நம்பிக்கையை நான் என்னைக்குமே உடைக்க மாட்டேன் ஃபேமிலிஸ். அதனாலதான் ஃபேமிலிஸ் இப்போ வரைக்கும் அந்த மணி லாஸ் ஆனவங்களுக்கு கொஞ்சமா மணி கொடுத்துட்டு இருக்கேன் ஃபேமிலிஸ். இன்னும் மணி யாருக்கெல்லாம் வரலையோ அவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க ஃபேமிலிஸ். நான் கூடிய சீக்கிரத்துல உங்க மணியை இன்ஸ்டாகிராமில் சேலஞ்ச் வீடியோஸ் போடுறது மூலமாக மக்கள் மத்தியில் பிரபலமானவர் தான் கொடுவை அன்பு. ரீசெண்டாக இவர் தார் கார் வாங்க போகிறத வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாரு. இந்த வீடியோ வெளியானதுலேருந்தே பலருமே கொடுவை அன்பு மக்கள் பணத்தை ஏமாற்றி ஸ்கேம் பண்ணி தான் சம்பாதிக்கிறாருன்னு சொல்லி நிறைய வீடியோ ஆதாரங்களை வெளியிட்டு வராங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லி சில போஸ்ட் எல்லாம் கொடுவை அன்பு ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் போஸ்ட்டை நம்பி நிறைய பேர் அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த குரூப் 1000 ரூபா சென்ட் பண்ணால் 2000 ரூபா ரிட்டர்ன்ஸ் வரும்னு சொல்லி பல பேர்கிட்ட காசு வாங்கி ஏமாத்தியிருக்காங்க. மேலும் பெட்டிங் ஆப்பையும் இவர் ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. இப்படி மக்களை ஏமாத்தி வர பணத்துல தான் கொடுவை அன்பு சம்பாதிச்சுட்டு வராருன்னு அவர் மேல குற்றச்சாட்டுகள் எழுந்துச்சு. இந்த ஒரு சூழ்நிலையில கொடுவை அன்பே நான் ஸ்கேம்லாம் பண்ணல, என்னோட வளர்ச்சி பிடிக்காம சிலர் இப்படி பொறாமையில பண்றாங்க, காசு ஏமாந்தவங்களுக்கு நான் காசை ரிட்டர்ன் அனுப்பிட்டு இருக்கேன், நான் மட்டுமா இப்படி பெட்டிங் ஆப்ஸை ப்ரொமோட் பண்றேன், எவ்வளவு பேர் பண்றாங்க அப்படின்னு ஆதங்கப்பட்டும் பேசியிருக்காரு. கொடுவை அன்போட இந்த வீடியோவும் இப்ப சர்ச்சையை ஏற்படுத்திட்டு வருது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.